ரெண்டு பேரையும் வச்சு நான் என்னென்று தெளிச்சு எரிஞ்சுக்கு சோறு கொடுக்க போகிறோன்னு தெரியல, என்னென்று வச்சு காப்பாற்றுறேன்னு தெரியாது இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன். என்னால் ஒரு இது செய்ய எல்லாரும் விளைவிக்கேன். யாரும் என்ன செய்யக்கூடிய உதவி எல்லாரும் இருந்தால் என்ன உதவியில் செஞ்சால் கொஞ்சம் புண்ணியமாக இருக்கும். உங்களோட கவலையெல்லாம் வந்து உங்களோட பிள்ளையும் உங்களோட மனைவியும் இந்த பொடியனை இப்போ அவர் வந்து 3ஆம் ஆண்டு படிக்கிறார். அவர் வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்தில் கொலைச்சி இப்போ நீ அவரை படிப்பிச்சு விடணும் கட்டாயம்ன்றக. இப்போ அவரை நான் 2-3 கிளாஸுகளை கொண்டு போகிறேன். இப்போ கிளாஸுகள் சாதாரணமாக இப்போ சும்மா கிளாஸுகள் ஒன்றுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்றுக்கு 1000 ரூபா. அதை விட தமிழுக்கு வேறையா சுற்றாடல் அப்படி அதுக்கு வேறு. இப்போ எங்களால் தனியே இன்னொரு ஆளால் அது சமாளிக்க இயலுமென்று நான் நினைக்கல. அது கொஞ்சம் சரியான கஷ்டமாக இருக்குன்றதோ. மழை தானே, மழையாக நிலத்தெல்லாம் படுக்கிறது கஷ்டம். நிலத்தெல்லாம் படுக்கிறது மெத்தை போட்டு தான் படுக்க சொன்ன ஆஸ்பத்திரியில் ஐயா பெரியவர். மெத்த இல்லை விலை கட்டுனாங்க, அது 16,000-18,000 ரூபா மெத்தை. அந்த தினத்தில் படுத்து ஏற்கனவே கஷ்டம் இருக்கிறவோட இன்னும் கஷ்டமாக இருக்கு. இதில் மெஷின் பிக் பண்ணியிருக்கு. இது ஊசி பிளட் சுற்றி இருக்கிறது, ஊசி அடிக்கிறது ஃபிட் பண்ணிக்காங்க. வெற்றியில் அடிக்குது. சரி பாருங்க, இந்த சூழ்நிலையில் வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ தங்கச்சி இப்போ வந்து நீங்கள் எப்படி இந்த குடும்பத்தை நடத்துறீங்க? இப்போ இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், மருத்துவ செலவு பார்க்கணும், உங்களோட பிள்ளையை பார்க்கணும். எத்தனை வயசு பிள்ளைக்கு? 8 வயசு பொடியனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பாடசாலை செலவு பார்க்கணும், வேறு மருத்துவ செலவு பார்க்கணும், உங்களோட அன்றாட சாப்பாடு செலவு பார்க்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி செய்கிறீங்க? முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ வந்து தண்டனைக்குரிய குற்றமாக 18 வயசுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமி இளைஞர் யுவதிகளை வந்து 18 வயசுக்கு உட்பட்ட இளைஞர் ஆண் பெண் யாராக இருந்தாலும் வீடியோவில் காண்பிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்பதை வந்து இன்றைக்கு மீட்டினூடாக எல்லா கிராம சபை உத்தியோகர்கள் சொல்லிக்கிறாங்க. அதை என்னோட 2 சொல்லியிருந்தாங்க, இப்படி செய்யக்கூடாது, இது வந்து தண்டனை குற்றம்னு சொல்லி. அப்போ அதை வந்து இனி எங்களோட வீடியோவில் நாங்கள் காண்பிக்க மாட்டோம். அதுக்குரிய காரணங்கள் ஆல்ரெடி நான் 2 கிழமைக்கும் சொல்லியிருப்பேன். குழந்தைகளை அது எதிர்கால சந்ததியினரை நான் காண்பிக்கும் போது அவங்க வந்து எதிர்காலத்தில் வந்து அவங்க மனநலம் பாதிக்கப்படுவாங்க வீடியோ பார்க்கும்போது. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் தாஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இப்போ களுவாஞ்சிக்குள்ளே நிற்கிறோம். களுவாஞ்சிக்குடியில் ஒரு குடும்பத்தை பார்க்க தான் வந்திருக்கிறோம். அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்படுறன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்ன பிரச்சனை சொன்னால், அந்த குடும்ப தலைவனுக்கு கிட்னி 2 ஃபெயிலியர் ஆகிட்டு, கிட்னி 2 ஃபெயிலியர் ஆன பிறகு அந்த குடும்ப தலைவி தான் அந்த குடும்பத்தை பார்த்து கொண்டுக்கிறாங்க. உண்மையிலே அவங்க இருக்கிற வீடு கூட அவங்களோட வீடு இல்லை, இன்னும் ஒரு ஆக்கள்ற வீடெலாம் அவங்க வசித்து வராங்க. எப்படி கஷ்டம்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவோடாக அந்த அக்காவை தங்கச்சி கதைக்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த களுவாஞ்சிக்குடிக்கு வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் டிஎஸ் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். டிஎஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் வந்து முக்கியமான யூடியூபர் அது சமூக வலைத்தளங்களை பற்றி குறிப்பிட்டு கதைச்சிருக்கிறாங்க. அதை குறித்து சில கிராம உத்தியோகத்தர் என்னிடமும் கதைச்சிருந்தாங்க. முக்கியமான விடயம், இதை ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்கள் சமூக வலைத்தளங்கள் பாவிக்கிற எல்லாருக்கும் சேவ் பண்ணி கொள்ளுங்க. முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ வந்து தண்டனைக்குரிய குற்றமாக 18 வயசுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமி இளைஞர் யுவதிகளை வந்து 18 வயசுக்கு உட்பட்ட இளைஞர் ஆண் பெண் யாராக இருந்தாலும் வீடியோவில் காண்பிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்பதை வந்து இன்றைக்கு மீட்டினூடாக எல்லா கிராம சபை உத்தியோகர்கள் சொல்லிக்கிறாங்க. அதை என்னோட 2 சொல்லியிருந்தாங்க, இப்படி செய்யக்கூடாது, இது வந்து தண்டனை குற்றம்னு சொல்லி. அப்போ அதை வந்து இனி எங்களோட வீடியோவில் நாங்கள் காண்பிக்க மாட்டோம். அதுக்குரிய காரணங்கள் ஆல்ரெடி நான் 2 கிழமைக்கும் சொல்லியிருப்பேன். குழந்தைகளை அது எதிர்கால சந்ததியினரை நான் காண்பிக்கும் போது அவங்க வந்து எதிர்காலத்தில் வந்து அவங்க மனநலம் பாதிக்கப்படுவாங்க வீடியோ பார்க்கும்போது என்றது முக்கியமான காரணமாக இருக்கிறது. வாங்க நாங்கள் வீடியோவில் போகலாம். இதான் முக்கியமான விஷயம். இதை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கிட்னி நோயால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிறேன். அந்த குடும்பத்தில் வந்து எப்படி கஷ்டம்னு சொன்னால் நான் சொல்லி விளங்காது, ஏன்னா அந்த அளவு கஷ்டப்படுறாங்க. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த குடும்பத்தை பற்றி. இப்படி 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது. இப்போ 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனால் இப்படியான ஒரு வேதனையோட சோதனை இருப்பார் அந்த குடும்ப தலைவன். அந்த குடும்ப தலைவர் எப்படி கஷ்டப்படுவாங்கன்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த
கஷ்டம் விளங்குமென்னு சொல்லி வாங்க நாங்கள் வீடியோ போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்து பார்ப்பீங்களா இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. அது எனக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லி வாங்க நாங்கள் வீடியோவில் போகலாம். பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் வளவுக்குன்னா அந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ அவங்க உள்ளுக்கு நிற்கிறாங்கன்னா சொன்ன கஷ்டம் அவருக்கு நடக்கக்கூட இல்லாது ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ நான் வீட்டுக்கு இருங்க நான் வரேன்னு சொல்லி சரியான வெயிலண்டா சொன்ன மாட்டேங்க பயங்கர வெயிலாக இருக்குது. நெருப்பு மாதிரி காலெல்லாம் சுடுது. அப்போ இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு வீடெலாம் இருக்கிறாங்க. அதோட வந்து சீட் போட்டிருக்கு வீடு. சீட்டுன்னு சொன்னால் உப்புல வெக்கையாக இருக்கு வராங்க வீட்டுக்குள்ளே. அதுவும் உங்கள்கிட்ட வீடும் இல்லை. தங்கச்சி வாங்க 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 வெளியில் வாங்க. இப்போ நாங்கள் ஒரு வீட்டை பாமா உள்ளுக்கு வாங்க, நீங்கள் வாங்க உள்ளுக்கு வாங்க, வெளியில் வாங்க. அண்ணாவை வந்து கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ணா 2 கிட்னி பாதிக்கப்பட்டிருக்காருன்னு. அப்போ இதான் மனைவி. உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு. எத்தனை வயசு ஆளுக்கு? 8 வயது, 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். 3ஆம் ஆண்டு படிக்கிறாங்கண்ணே. ஒருக்கா நாங்கள் வீட்டை பார்ப்போம் என்ன உங்களுக்கு என்ன மாதிரி வசதி நடக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் என்ன பார்க்கலாம் தானே? அனுமதியோட ஓகே, அனுமதி வேணுமே எல்லாத்துக்கும். ஓகே, பார்த்தீங்க சொன்னால் இதுதான் வீடு. பழைய காலத்து டிவி ஒன்று இருக்குது. இது என்ன ஃபேனுக்கு வந்து மட்டை கட்டி உடஞ்சிதா? சரி சரி ஓகே. வேற நம்ம மகன் ஸ்கூலில் போயிட்டாரோ? சாய் ப்ரீ ஸ்கூல் அனுவல் கன்சர்ட் என்ன? ஓகே, அகிலாஸ். ஓகே, இதானா நீங்கள் எஞ்சி பாரு. இதில் எப்படி இருக்காரு? கிட்ட கொஞ்சம் காட்டுறேன். ஏ இதில் எப்படி இருக்காரு? சின்ன பொடிய மாதிரி இப்போ கடும் மோமெல்லாம் ஊதி எப்படி இருக்கான்னு பாருங்க. நடக்க கூட நான் வரைக்கிறேன் கொள்ள முடியாது நடக்கிறேன். கால் பேலன்ஸ் இல்லை, அதனாலதான் கால் பேலன்ஸ் இல்லை. நெஞ்சு பாருங்க எப்படி மோமெல்லாம் கண்ணெல்லாம் ஊதி போயிருக்கு. சரி, நம்ம வெளியில் காய்ப்போம் என்ன? வெளியில் காய்ப்போம் வாங்க. சரி வாங்க. இதுக்குள்ளே பார்க்குறது ஒன்றும் இல்லை. என்ன வெங்கட வீடும் இல்லை. நம்ம இதுக்குள்ளே என்ன கிச்சனையும் பார்ப்போம் என்ன? ஓகே, கிச்சனையும் இருக்க பார்ப்போம். மீல் உண்டு, மீல் உண்டு மில்லன்னு உண்டப்பா கடவுளே. சோறு சமைக்கிறீங்களா? சோறு இந்த இதில் அடுப்பில் இருக்குண்ணே. சரி, என்னண்ணே எப்படி இருக்குன்னு? சரி, என்ன கஷ்டண்டாவா குனி மறைப்பு போட்டீங்க. இதுக்கு கதவும் இல்லைண்ணே, கதவும் இல்லை. வீட்டு கதவும் வந்து தகரம்தான். வாங்க நம்ம வெளியிலண்டு கதைப்போமே. வீட்டுக்கு இருட்டாக கிடக்குது, அவிச்சிடாது வீட்டுக்குள்ள. சரிங்க, சரி ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாவை நிப்பாட்டி வச்சு கதைக்கலாது. இந்த ஃபோட்டோவில் பார்த்துருவீங்க எவ்வளோ ஜங்காக இருக்கான்னு சொல்லி. இந்த கிட்னி வந்து போனால் அது மூமெல்லாம் மூதி கண்ணெல்லாம் இதாக இருக்குது. என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்றதை விளக்கம் சொல்லுங்கள் முதல்ல இருந்து. இவருக்கு வந்து அங்கே பார்த்துக்காதீங்கம்மா. ஒரு 10 வருஷத்துக்கு முதல் மேலேருந்து வேலை செய்யக்குள்ள மேலேருந்து கீழே விழுந்து முள்ளந்தண்டு நடம் உடைஞ்சு கொழும்பு ஹாஸ்பிட்டலில் இருந்தவர். அதுக்கு பிறகு அவருக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தவங்க. அது முடிய அவருக்கு வந்து ஜூரின் போகிறது தனக்கே தெரியாது. அப்படி ஒரு 10 வருஷமாக இருந்து இப்போ இந்த வருஷம் ஒரு 7-8 மாதத்துக்கு முதல் தலை சுத்து இதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்போ தான் தெரியும் 2 கிட்னியும் ஃபெயிலியர் என்று சொல்லி சொன்னவங்க. அதுல இருந்து இப்போ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்க தலை சுத்துன்னு சொல்லி? திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. திருவண்ணாமலைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க மட்டக்களப்பில் என்ன? என் சொந்த இடம் திருவண்ணாமலை தான். சொந்த இடம் திருவண்ணாமலை இருக்கிற இடம் இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் நாள் அங்கே இருக்கிறதுக்கு நிரந்தரமான இடம் இருக்கிற இடம் இல்லாமல் நீங்கள் திருவண்ணாமலை இருந்தீங்க? திருவண்ணாமலை இருந்தேன். அப்போ வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த கூடி வேலை. நீங்கள் கூடி வேலை வேலை செஞ்சுட்டு இது கேட்கல தான் எனக்கு இந்த பய அடி 2 பக்கம் குத்த தூக்கிட்டு குத்தி காட்டெல்லாம் தூக்கி நோய் தூக்கிட்டு போகக்குள்ள நாங்கள் ஹார்ட் அட்டாக் பண்ணிட்டு அங்கே வச்சுட்டு அடுத்த நாள் செக் பண்ணி வந்தாங்க. ஃபுல்லாக கிட்னி 2 பழுது, காட் பிரச்சனை, யூரின் பிரச்சனை, எல்லாம் முள்ளந்தண்டு பிரச்சனை, சகல பிரச்சனை அன்றைக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அது வரைக்கும் வேதனையோட வேலை செஞ்சீங்க? வேலை செஞ்சது நோவோட இருந்து வேலை செஞ்சீங்க. பிள்ளைகளை காப்பாற்றணும், பிள்ளை மனுஷன் காப்பாற்றணும். அப்போ உங்களோட சொந்த இடம் வந்து திருவண்ணாமலை? திருவண்ணாமலை. நீங்கள் இங்கே? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் களவாஞ்சிக்குடியா. ஓகே. அப்போ நீங்கள் திருவண்ணாமலைக்கு நீங்கள் வேலைக்கு போனவனே அவருக்கு சந்தேகம் எனக்கு
வேலைக்கு போயிட்டு அவன் அங்கே வேலை செஞ்சு வீடு இல்லைன்னு சொல்லி அவர் அம்மா கூட இருந்து நாங்கள் வீட்டில் இருந்து தான் நான் கொஞ்ச நாள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த கூலி வேலை செஞ்சுட்டு கேட்கலாம் இருந்த வருத்தம் அங்கே இருக்கலாம் வந்தது வந்து அப்புறம் கஷ்டம் தானே அங்கே எங்கேயோ ரெண்டு அப்புறம் கல்வாஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி கொஞ்சம் உள்ளுக்குள்ள வீடு அப்போ கொஞ்சம் காட்டுக்கு ஆட்டோவுக்கு 1000 ரூபா வேணும் போய் வர 2000 ரூபா தங்கச்சோட காய்ச்சி வரும் தங்கச்சோட காய் ஆட்டோவுக்கு கூடுதலாக காசு கொடுக்கணும் இப்போ அதுக்கெல்லாம் வசதி இல்லை தானே அதனால தான் நாங்கள் இங்கே ஒரு நிரந்தர இடம் இங்கே தான் வர்றேன் பதிவு எல்லாம் இங்கே இருந்தால் தற்காலிகமாக தாங்க போனாங்க அதுக்கு பிறகு இவர வருத்தம் இதால் பிறகு களுவாஞ்சிக்குடிக்கு இவங்க அம்மாவும் இங்கே இருக்கிறாங்க அவங்க கால் பண்ணி கேட்டு எல்லாமே செஞ்சு பிறகு இங்கே மாற்றி தந்தவங்க உதவிக்கு நான் காக்கலிக்கு அங்கே உதவிக்கு ஒருவர் அம்மாவோட சொந்தம் வந்தவங்க இங்கே உதவி செய்வாங்க அங்கே கொஞ்சம் உதவி செய்ய சொந்தம் இல்லை ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து 10 வருஷத்துக்கு முதலே மேலேருந்து விழுந்துருக்காருண்ணே மேலே இருந்து விழுந்து 10 வருஷம் முதல் மேலே இருந்து விழுந்து இவர் அந்த வேதனையோட வேலை செஞ்சுக்கிறாரு அப்போ இவர் திருவண்ணாமலையில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும்போது நோவு இருந்திருக்கு நோவு இருக்குது மூச்சு எடுக்க இல்லாமல் இருக்குது அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு தான் அந்த கிட்னி ஃபெயிலியராக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து அங்கே உதவி இல்லாத காரணத்தில் வந்து இவ வந்து தங்கச்சி வந்து சொந்த இடம் திருவண்ணாமலை உதவி இல்லாத காரணத்தில் வந்து இங்கே களுவாஞ்சிக்குள்ள அவங்க சொந்த இடத்துல இருக்கிறாங்க சொந்த இடம் சொல்லுவது இந்த வளவு உங்களதா இந்த வீடு உங்களதா இல்லை இது வாடகைக்கு ஒரு அண்டி தான் சொந்தக்காரங்க அண்டி தான் வாடகை இல்லை சும்மா இருக்க சொல்லிக்காங்க கரண்ட் மட்டும் கட்டிட்டு கரண்ட் பில் மட்டும் கட்டிட்டு இருக்க சொல்லி இந்த வீட்டில் இருக்கிற சரியான கஷ்டம் என்ன சரியான சூடு இந்த வீட்டை திருப்பி காட்டு பண்ணி திருப்பி ஒரு பாருங்க இந்த வீட்டை பிடிக்கிண்டு இந்த வீட்டில் இருக்கிற சரியான கஷ்டம் மேலே சீட்டு மற்றது வந்து அத்திவாரம் உயரமாக இருக்குது சீட்டு உள்ளுக்க போய் பார்த்தா ஒரு பதிவாக இருக்குது தகர கதவுகள் இப்போ இதுக்குள்ளே இருந்தாலும் உங்களுக்கு வருத்தம் தான் வருமா என்ன வருத்தம் தான் வரும் அப்போ என்ன செய்கிறது கஷ்டத்தை மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்லுங்கள் தங்கச்சி இப்போ வந்து உங்களோட சூழ்நிலை இப்போ குடும்பத்தை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு எப்படி நீங்கள் மருத்துவ செலவு எப்படி இருக்கிறீங்க முதலாவது இப்போ நம்ம வந்து இவர் 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டுள்ளோம் 2 கிட்னியும் சுகப்படுத்த முடியுமா இல்லை என்னென்ன இவருக்கு வந்து யூரின் வந்து போகிறது தெரியாது ஆட்டோமேட்டிக்காக இப்போ அவருக்கு 10 வருஷம் அப்படியே தான் தெரியாது அப்போ அதிலேருந்து இப்போ அது திருப்பி வச்சாலும் அது அந்த கிருமி இதாகி திருப்பியும் அது பழுதா போயிடும் அப்போ அவருக்கு இனி அந்த கிட்னி மாற்றக்கூடிய மாதிரி எந்த விதமான சான்ஸும் இல்லை வாழும் வரைக்கும் வாழ்ந்துட்டு இப்போ ஓட்டும் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறாங்க யூரின் சரியா வந்தால் தான் கிட்னி மாற்றலாம் யூரின் சரியா இல்லைன்னு யூரின் சரி இல்லாமல் 10 வருஷமாக போயிட்டு யூரின் இதார நரம்பு செயலிழந்துச்சு இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு 37 உங்களுக்கு 31 ஆனால் பாருங்கள் மூமெல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் வீங்கி போயிட்டு நிற்க இல்லாது இதில் மிஷின் போட்டிக்காங்கண்ணே டயாலிசிஸ் மிஷின் காட்டுங்க டயாலிசிஸ் மிஷின் இதில் மிஷின் பிக் பண்ணியிருக்கு இது ஊசி டயாலிசிஸ் பிளட் சுற்றி அடிக்கிறது ஊசி அடிக்கிறது பிக் பண்ணிக்காங்கண்ணே வெட்டியெல்லாம் அடிக்கல வெட்டி அடிக்குது வேலை செஞ்சுக்கண்ணே சரி பாருங்க இந்த சூழ்நிலையில் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ தங்கச்சி இப்போ வந்து நீங்கள் எப்படி இந்த குடும்பத்தை நடத்துறீங்க இப்போ இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் மருத்துவ செலவு பார்க்கணும் உங்களோட பிள்ளையை பார்க்கணும் எத்தனை வயசு பிள்ளைக்கு 8 வயசு பொடியனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பாடசாலை செலவு பார்க்கணும் வேறு மருத்துவ செலவு பார்க்கணும் உங்களோட அன்றாட சாப்பாடு செலவு பார்க்கணும் இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி செய்கிறீங்க எங்கே பார்த்துக்காதீங்க டிஎஸ் ஆஃபீஸில் எனக்கு தையல் தெரியும் டிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெஷின் ஒன்று வந்தவங்க ஒரு வருத்த நிலை மறைஞ்சு வந்தவங்க அந்த மெஷினை வச்சு நாங்கள் ஒரு கடை உண்டு வாடகைக்கு எடுத்து மெயினில் களுவாஞ்சிக்குடி மெயினில் இருக்குது அதில் ஒரு கடை உண்டு வாடகைக்கு எடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறோம் அதில் இப்போ அவங்க உடுப்புகள் கொண்டு வந்து தந்தாங்கன்னு சொன்னால் அதில் அவங்க எடுத்துகிட்டு போன பிறகு வர்ற காசுகள் தான் எங்களுக்கு அந்த செலவுக்கு இதாக இருக்குது மற்றபடி வேறு ஒரு இதுவும் இல்லை வேறு வருமானம் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கடையில் வேறு திங்ஸுகள் இருந்து அதுகளை வச்சு அவங்க இது செய்வாங்க அப்படி ஒன்றும் எங்கள்கிட்ட இல்லை அந்த மெஷினும் அவங்க கொண்டு வரோட வேணும்னா நாங்கள் அந்த நூல் கட்டைகள் அதுகள் இருக்குது அதுகளை வச்சு போட்டு தைச்சி கொடுக்குறேன் அந்த ஒரு இதை வச்சு தான் வர்ற ஹாஸ்பிட்டல் செலவு அதுகளை வரும் 2 நாளைக்கு ஒரு 500 1000 அப்படி என்ற அளவில் தான் எங்களோட வருமானம் வருகுது அதை வச்சு இப்போ எங்களுக்கு ஒன்றுமே செய்ய எழுதும் இல்லை இந்த பொடியனை இப்போ அவர் வந்து 3ஆம் ஆண்டு படிக்கிறார் அவர் வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்தில் ஸ்காலர்ஷிப் இப்போ நீ அவரை படிப்பிச்சு விடணும் கட்டாயம்ன்றக இப்போ அவரை நான் 2-3 கிளாஸுகள் கொண்டு போகிறேன் இப்போ கிளாஸுகள் சாதாரணமாக இப்போ சும்மா கிளாஸுகள் ஒன்றுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்றுக்கு 1000 ரூபா அதை விட தமிழுக்கு வேறையா சுற்றாடல்
அப்படி அதுக்கு வேறு இப்போ எங்களால் தனியே இன்னொரு ஆளால் அது சமாளிக்க இயலுமென்று நான் நினைக்கல. அது கொஞ்சம் சரியான கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து டிஎஸ்எஃப்ஸால் வர கஷ்ட நிலைமை கிட்னி பாதிக்கப்பட்டபடியாக டிஎஸ்எஃப்ஸால் ஒரு தையல் மிஷின் கொடுத்துருக்குறாங்க. அந்த தையல் மிஷினை வச்சு பயன்படுத்தணும், ஏதாவது ஒன்று செய்வோம், தையல் தெரிஞ்சபடியாக ஏதாவது ஒன்று செய்வோம்ட்டு ஒரு கடையில் சின்ன கடை ஒன்றில் வந்து மிஷினை போட்டு தின்று யாராவது தைக்க கொண்டு வந்தால் அதை வச்சு அவங்க தைச்சி கொடுத்து அதுக்குரிய வருமானத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அது வந்து 2-3 நாளைக்கு ஒருக்கா 500-1000 ரூபா அப்படி வருது. மற்ற செலவெல்லாம் வந்து இப்போ இவருக்கு கிட்னி வருத்தம்னு சொன்னோன்னே 1-2 பேர் உதவியும் செஞ்சுவாங்க இடைக்கிடைக்கு அப்படி கேள்விப்பட்டேன். அப்போ அதில் வச்சு தான் வந்து இவங்க வந்து ரன் பண்ணாங்க. டெய்லி யாரும் கேள்வி பண்ண மாட்டாங்க, சொந்தமோ பந்தமோ யாரை உற்றாரோவினா இருந்தாலும் ஒரே பார்க்க மாட்டாங்கண்ணே. இருக்கும்போது என்ன செய்வாங்க இவங்களோட சொந்தங்களும் அப்படி வசதியாகலாம் இல்லை இல்லை அவங்களோட அம்மா இது சொந்தம் தான் இவர் சொந்த மச்சான் தான் இவர் எனக்கு. ஓ அவங்களோட அம்மா வந்து சர்வதா அவங்களோட அப்பா வந்து அவங்களோட அம்மா சின்னன்றுக்குள்ளேயே அவர் இறந்துட்டாங்க. அப்போ அவவும் கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் இவங்களுக்கு வந்து ஆம்பளை சோறு மொத்தம் இல்லை, இவர் மட்டும்தான் ஆம்பளை பிள்ளை, மற்ற எல்லாரும் பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க வெட்டிங் பண்ணி கொஞ்சம் அவங்க இந்த சாப்பாட்டு செலவுகளுக்கு இப்போ நீ இதில் சொல்கிறேன்டா என்னெண்டா இப்போ எங்களோட பொடியனுக்கு இப்போ கட்டாயம் ஒரு இடத்துக்கு போகணுமென்று சொன்னால் அதுக்குரிய உதவியை செய்கிறது அவங்க தான். கட்டாயப்படுத்தி இப்போ கட்டாயம் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு பெரிய உதவி செய்யல. அது இப்போ என்னென்னு சொன்னால் பெரிய உதவி அவங்களுக்கு செய்யலாது. சாப்பாடுகளுக்கு இப்போ இவருக்கு பிளேண்டி அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்போ அதுகளை மட்டும் சொன்னால் அதுகளுக்குரிய செலவுகள் அதெல்லாம் அவங்க போடுவாங்க. ஓ பிறகு அவங்களோட அம்மா வந்து அந்த நலன்புரி காசுன்னு கொடுத்து வந்தவங்க அதை எடுத்தா அதில் கொடுக்குறவ எவ்வளவு அது அவருக்கு 4000 ரூபா காசு தான் கொடுக்குறாங்க. 4000 எடுத்து அவட செலவு பார்க்குறதா இவரே கொடுக்குறாரு. அதில் 4000 ரூபான்றது நலம்புரி அந்த பணம் பெறும் மாதம் வயசானாக்களுக்கு அது அவங்களோட செலவுக்கு தான் அது சரி வரும். அப்போ அந்த அம்மா வந்து அந்த காசு எடுத்து கூட மகனை காப்பாற்றணும் கொண்டு ஓட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி இப்போ இப்படி இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ உங்களோட பிரச்சனை ஃபுல்லாக எங்கே விளங்கிட்டு கிட்னி வருத்தம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு கிட்னி வருத்தம்னா கஷ்டம்தான் எப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ நம்மளுக்கு வந்தால் யோசிச்சு பாருங்களேன், இப்போ என்ன நம்ம ஒரு பிள்ளை இருக்குது, மனைவி இருக்குது, நமக்கு கிட்னி வருத்தமாக இருந்தால் இந்த குடும்பத்தை நாம் எப்படி நடத்துறது என்ற ஒரு கவலை எப்படி வாட்டி வதைக்கும். என்ன இப்போ அந்த கவலையோட அண்ணன் இருப்பார் நினைக்கிறேன். அண்ணன் இப்போ அண்ணா சொல்லுங்கண்ணா, இப்போ உங்களுக்கு இப்படி இருக்குது நோவு இல்லாமல் இப்படி நோவுதா? ஏன்னா 3 நாளைக்கு ஒரு விஷயத்தினால கை கொஞ்சம் வேதனையாக அரிக்கணும் டைலஸ் பண்ணால் கொஞ்சம் எலும்பி நடக்கலாம், வீட்டில் அடிக்கணும். சாப்பாடு கூட சாப்பிட்டா வயிறு ஊதுது, முகம் ஊதுது, அந்த காலெல்லாம் அப்படி இதாகி அந்த விரல் எல்லாம் சுருட்டின மாதிரியா இருக்கும். பாட்டாவை அதெல்லாம் சுருண்ட மாதிரி தான் அடிக்கும். அப்படி அடிக்கணும், அப்படி தான் அடிக்கும். இந்த காலெல்லாம் சூம்பி போயிட்டு இந்த கால் சூம்பினோடைய நடக்க இயலாது, இழுத்து நடக்கும். அப்படி சைக்கிள்னா கொஞ்சம் தூரம் ஓடிக்கொள்ள என்னென்னா கஷ்டம், ஓடையில எங்கேயும் போயிடாது, வரையிலாது. இப்படிலாம் வீட்டில் படுக்கிறேன், கிளம்பி போக மாட்டேன் பெருசா. இல்லை போகலாம், களைக்கும், மூச்சிலுக்கும், நடக்கல, தண்ணி குடிக்கல, கூட தண்ணி தாக மாதிரி குடிக்க பயம் மாதிரி குடித்த மூச்சடைக்கு இழுக்கு. அதனால இப்போ தண்ணி தாக மாதிரி குடிக்க போகலாம் அடிக்கு. சரி, உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல வந்தீங்க? வச்சு நான் என்னென்று தெரிஞ்சு சோறு கொடுக்க போகிறோன்னு தெரியுதில்லை, என்னென்று வச்சு காப்பாற்றுறேன்னு தெரியாது இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன். என்னால் ஒரு இது செய்ய எல்லாரும் இருக்கேன். யாரும் என்ன செய்யக்கூடிய உதவி எல்லாரும் இருந்தால் எனக்கு உதவியில் செஞ்சால் கொஞ்சம் புண்ணியமாக இருக்கும். சரி, இப்போ உங்களோட கவலையெல்லாம் வந்து உங்களோட பிள்ளையும் உங்களோட மனைவியும். இப்போ உங்களுக்கு இப்போ உங்களோட இந்த மிஷினை போட்டு நீங்கள் ஒரு கடையில் நடத்துகிறீங்க, முன்னுக்கு வாங்க, நீங்கள் மிஷினை போட்டு இந்த ஒரு கடையில் வரதை தைச்சி கொடுக்குறீங்கண்ணே. அப்படியே டிஎஸ்பிளாக கொடுத்த மிஷின் அந்த அதால் வர வருமானம் காணுமா இல்லை என்ன பாம்பு விளாட முடியும் கிடைக்குமா? அடிச்சிருங்களா? பாம்பு பாம்பு பாம்பை காட்டு, பாம்பை காட்டு. வாய் வைக்கிறது ஆனால் விஷம் விஷம் தானே பிள்ளைகள் இருக்கிறது. அடி அந்த போகுது சைக்கிள் கிட்ட அங்க 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 அந்த டேங்க் கிட்ட ஓடுது ஓடுது இங்க இங்க ஓடுது 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 நிஜம்
சுற்றியான ஓட்டம் ஓடுதுறாப்பா அது அதை அடிச்சா 7 வருமா ஷூட் பண்ண செய்யாது கொஞ்சம் அதை அடிச்சா 7 வருமா 7 வருமா சி நல்லா இவர் இப்பான்னு சொல்றாரு எனக்கு தெரியும் அண்டு அந்த சைட் கதவு இருக்கு அந்த கதவு உடைக்குள்ள இவர் மட்டும் இருந்தேன் ஓடிதா ஓடிச்சு கடை சாமான் தான் போய் கவனம் அணிக்கிறேன் அது ஓடியே தீரது இது பண்ண தம்ம தெரியும் உடனே இப்போ சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாம்பு ஒன்று வந்தது பாம்பு ஒன்று வந்து திரட்டி போனால் ஓடிட்டு அந்த குழந்தை பிள்ளை இருக்கிறதும் அப்போ பாம்புகள் நடமாட்டத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் எனக்கு அடிக்கிறதுக்கு பயம்தான் ஆனால் குழந்தை பிள்ளை இருக்குது தானே பிள்ளை தான் முக்கியமாக பாம்பு முக்கியமானு கேட்டால் பிள்ளை தான் முக்கியம் சரியா அப்போ அடிங்க விஷ பாம்புனா கட்டாயம் அடிக்கணும் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வாழ்வாரத்தை மேம்படுத்துறது அதாவது அண்டண்டைக்கு சாப்பிடக்கூடிய மாதிரியும் மருத்துவ செலவு பார்க்குறதுக்கும் பிள்ளையில செலவும் பார்க்குறதுக்குன்றாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுறதுக்கு ஏதாவது இன்னும் தொழில் செய்யணும் அப்படி செய்வதாக இருந்தால் உங்களுக்கு என்ன செஞ்சால் நீங்கள் இந்த உங்களோட வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் இப்படி நடத்தலாம் இப்போ டிஎஸ் ஆஃபீஸில் அந்த மிஷினை வச்சா நாங்கள் அந்த கடைக்குள்ளே ஒரு சின்ன வருமானத்தை எடுத்து கொண்டிருக்கோம் இப்போ அதே இது கொஞ்சம் குவாலிட்டியாக நல்ல மிஷினாக இருந்தால் நான் இப்போ இன்னொரு ஆள் எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் கூடிய வருமானங்களும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட கடையில் இப்போ கொஞ்சம் அந்த துணி வகைகள் கொஞ்சம் கடை கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டெவலப்பாக இதாக இருந்ததுன்னு சொன்னால் அதை வச்சு நிறைய பேர் வருவாங்க இப்போ எங்களுக்கு முன்னுக்கே ஒரு கடை டெய்லர் ஷாப் ஒன்று இருக்கு அவங்க பார்க்கக்குள்ள அவங்கள வந்து ஷோகேஸில் நிறைய சாமான் துணிகள் ரெடிமேட் உடுப்புகள் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க அப்போ இருந்து அவங்கள்ட்ட நிறைய பேர் போகிறாங்க இப்போ அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க போகல என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ உண்மையில் என்னென்னா இவர் சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்க எங்களோட நிலைமை தெரிஞ்சு டக்குன்னு அங்கே போகிறார்கள் சில பேர் எங்கள்கிட்ட வரவங்க இப்படி சொந்தக்காரங்க உங்களை பார்த்தோன்னே உங்களை நிலைமைக்கு உங்களை நிலைமை பார்த்து உங்களை டைப் கொண்டு வருவாங்கன்னு அப்போ பார்த்தீங்க சொன்னால் இவங்களுக்கு இவங்களோட கடைக்கு முன்னுக்கே ஒரு டெய்லர் கடை இருக்குது இவங்களோட கடையில் வந்து சின்ன கடை அதில் ஒரு மெஷினை போட்டுருக்குறாங்களாம் இப்போ இவங்க இன்னும் ஒரு நல்ல குவாலிட்டியான மெஷின் நல்ல மெஷினாக இருக்குமென்னு சொன்னால் இன்னும் ஒரு ஆளை போட்டு கடையும் கொஞ்சம் டெவலப் பண்ணி துணிகளும் போட்டு கடை மாதிரி காண்பித்தா டெய்லர் கடைன்றதை காண்பித்தோம்னா நீங்கள் திறமையான டெய்லர் தானே திறமையான டெய்லர்ன்றபடி அவங்க நல்ல மெஷினோட வண்டி கொடுத்து இன்னும் ஒரு ஆளை போட்டு அதோட வந்து இந்த கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களோட வாழ்வாதார வருமானம் வந்து கூடி கொண்டு போகும் அப்போ அதுக்குரிய அவங்களோட செலவை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்களோட கடை மட்டும் வளர்த்துக்கினா பிரச்சனை முன்னுக்கு எது கடை அதாவது கீரை கடைக்கு முன் கடை எது கடைன்னு சொல்லுவாங்க எது கடை கீரை கடை சொல்லுவாங்க அது மாதிரி தான் இவங்களோட கடைக்கு முன்னுக்கு டெய்லர் கடை இருக்குது அப்போ இவங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் உயர்த்தணும்னா அவங்க இன்னும் ஒரு மெஷின் கேட்குறாங்க இந்த மிஷினை கொடுக்கறதுக்கு யாராவது முன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஷினையும் பண்ணி கொடுத்து அந்த தையலுக்குரிய பொருட்கள் துணிகள் எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்க வந்து கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணி நடத்துவாங்க என்ன அப்போ உங்களோட வாழ்க்கையை கொண்டு போக முடியும் என்ன அப்போ அதுக்கு தீர்மானம் அதுதான் உங்களுக்கு அப்போ அதுக்குரிய ஏற்பாடுகள் யாராவது செஞ்சுறீங்கன்னா பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த அண்ணாக்கு இந்த கிட்னி வரத்த அண்ணாக்கு இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு தரம் தான் அந்த செய்கிற உதவி அப்போ அவங்களோட வாழ்க்கையில் அதை கொண்டு செல்லுவாங்க என்ன சரி ஓகே யாராவது பார்க்குறாக்கள் உதவி செய்ய முன்பாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் பாவம் மற்றது வந்து இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15,000 ரூபா பணம் தாரேன் சரியா 15,000 காசு தாரேன் இதை வந்து எனக்கு மழை தானே மழையால எங்களுக்கு முழுக்க உள்ள படுக்கிற நிலத்தெல்லாம் படுக்கிறது கஷ்டம் நிலத்தெல்லாம் படுக்கிறேன் மெத்தை போட்டு தான் படுக்க சொன்ன ஆஸ்பத்திரியில் ஐயா பெரியவர் அதுக்கு நம்மகிட்ட அந்த மெத்தை இல்லை விலை கட்டுனாங்க அது 16,000-18,000 ரூபா மெத்தை நிலத்தில் படுத்து ஏற்கனவே கஷ்டம் இருக்கிறவோட இன்னும் கஷ்டமாக இருக்கு இப்போ என்னட்ட நான் உங்களுக்கு 15,000 தாரேன்னு சொன்னேன் ஃபேஸ்புக்கில் வந்தோடனே பார்த்துனான் 20,000 தரேன் கொண்டு வந்தேன்னா ஃபேஸ்புக்கு வந்தோடனே பார்த்துனான் என் ஃபேஸ்புக்கில் 17,000 ரூபாய் இருக்குது சரியா அதனால உங்களுக்கு 15,000 ரூபாய் தருவோம் மட்டும் முடிவு எடுத்துனேன் அப்போ உங்களுக்கு 17,000 ரூபாய் தாரேன் என்னம்மா செய்ய போகிறீங்க மெட்ரஸ் வந்துட்டு போகிறீங்களா இல்லை என்ன கூட வேறு என்ன செய்ய போகிறீங்களா என்ன செய்ய போகிறீங்க மெட்ரஸ் வேணும் தான் சாப்பாடுக்கு இந்த மாதிரி சாப்பாடு அதோட பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க சரியா நம்ம மெட்ரஸை வேண்ட போகிறீங்களா இல்லை உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வசதி இல்லாட்டி சாப்பாட்டு பாருங்கள் இப்போ இவ்வளோ நாளும் 2-3 நாள் மழை நேரம் அப்போ கொஞ்சம் காலை கையெல்லாம் சுருட்டு செஞ்சது அவருக்கு
அப்போ கேட்க சொன்னவங்க கொஞ்சம் வேறு நிலத்தில் அந்த இதுகளில் போட்டானே குளிர் வருமே ஏற்கனவே கட்டிட்டாங்க பிளட் ஸ்டைலைஸ் பண்ணாலே கொஞ்சம் ஏசி தானே ஏசிக்கு டக்கு காலை சுருட்டுது நிலத்தில் கடுமை 2 இன்ச் சுருட்டுதுண்ணே. அப்போ நீங்கள் உங்களுக்கு எது சரி என்று போடுதோ அதை செய்யுங்க. இப்போ என்னட்டு இருக்கிறது 17,000 பேசுகளுக்கு இப்போ நான் 20,000 தர கொண்டு வந்தேன்னா நான் வந்து வரான் பார்த்தேன் இவ்வளோ இருக்குது. நான் நேற்று வச்சது வேறு அமௌண்ட். அப்போ பார்த்தோன்னே எனக்கு 20,000 அவுட் பண்ண வந்து நான் இருக்கிறது சார் சரியா. ஓகே என்ன சொன்னால் இப்போ இந்த காசை நான் எண்ணி தரேன் சரியா. 5 6 7 8 9 10 10,000 முடியுங்க. 1 2 3 4 14 1 2 3 4 5 6 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 22 23 24 25 26 27 28 29 30 3000 சரியா. 17,000 ரூபா இருக்கு. எண்ணி பாருங்க. சரி எண்ணி பாருங்க. சரி சரி 17 தானே. ஓகே இப்போ வந்து இந்த பணத்தை யார் தந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்த வந்து கல்குடாவில் கோழிக்கூடு அடித்து கோழி வண்டி கொடுக்க சொல்லி ஒரு அக்கா வந்து லண்டன்லேருந்து நான் சொல்லிப்பேன் நலமகராசன் மனைவியுடைய பேருடைய ஒரு அக்கா காசு அனுப்பி 40,000 அனுப்பியிருந்தாங்க. அப்போ அதில் வந்து இன்னும் ஒரு குடும்பத்துக்கு 20,000 கொடுத்துருப்பேன். இப்போ இவங்களுக்கு 17,000 கொடுத்துருக்கேன். 3,000 நான் அடுத்த தடவை கூட தரேன் சரியா. பேசுங்க இருந்தது நான் உண்மையாக நினைக்கல இப்படி இருக்க மாட்டேன். நான் நினைச்சேன் 20,000 இருக்க மாட்டேன். இங்கே வந்து பார்த்து வரேன் 3,000 குறையுது சரியா. ஓகே அந்த 3,000 உங்களுக்கு தரேன் சரியா. அடுத்த பயணம் வரை கூட தரேன் சரியா. ஓகே அந்த அக்கா தான் இந்த 17,000 தந்துருக்காங்க உங்களுக்கு. இந்த 17,000 அந்த அக்காவோட பணம் தான் இந்த தந்துருக்காங்க சரியா. இப்போ அந்த அக்காவுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். இப்போ எங்களோட இப்படியான நிலையில் இப்போ வர்ற மழை நேரத்துக்கு நாங்கள் இப்போ என்ன செய்கிறன்ற ஒரு நிலை அறியாமல் தான் நாங்கள் பிறந்தினாங்க. இப்போ எங்களுக்கு வந்து திடீரென்று ஒரு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. இந்த உதவியை செய்த அந்த அக்காவுக்கு எங்களோட முகம் தெரியாது எங்களுக்கு யாருண்டு. நான் அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட வந்து 3,000 ரூபா இப்போ இல்லை. அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் வரக்கூட இல்லைண்டா உங்களோட கடையில் வந்து தாரேன் தெரியா. 3,000 தாரேன். அந்த அக்காட காசு தான் என்ன 3,000 கொடுக்கணும். இங்கே வந்தவரை பார்த்தேன் இந்த 17,000 இருக்குது. அப்போ திருப்பி போயிலாண்டு போட்டு ஓகே 15,000 கொடுப்பண்ண முடியாதுன்னா அப்புறம் பார்த்தேன் இருக்கிற காசு அப்படி கொடுப்போன்னு 17,000 என்கிட்ட கொடுத்துட்டேன். 3,000 வந்து நான் உங்கள்கிட்ட தாரேன். இல்லைன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் சந்தி கூட தாரேன் சரியா. நான் வீடியோவாக்கு நான் யாராவது உதவி செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த 3,000 தந்து அதோட சேர்த்து உதவியெல்லாம் கொண்டு தருவோம் சரியா. அது வெளிப்படையாக இருக்கணும் பண்ணுறதுக்காண்டியான் வெண்டைக்கு வந்து என் பேச பாருங்க இல்லை இல்லாட்டி நான் 3,000 தருவேன் சரியா. எனக்கு ஒரு மனசில் ஒரு குறையாக தான் இருக்குது. இதில் வந்து 300 ரூபாய் இருக்குது சரியா. இப்போ கையில் ஒன்றும் இல்லாமல் யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இதுவே எங்களுக்கு இப்போ இந்த பெரிய ஒரு பிரச்சனையை முடிக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் உங்களுக்கு. எனக்கு மாவுன்ற தாளிக்கணும் இந்த காலையில் ஸ்கூல் போகல அழுது போகிறாரு. பிளாண்டி குடிச்சாரு பிளாண்டி இல்லை டீ இல்லையா. அப்புறம் அம்மா ஒரு வீடா கண்டு 60 ரூபா ஒரு நெஸ்டமல் பாக்கெட் வாங்கி கொடுத்தேன். இப்போ ஒரு மாப்பட்டி வேண்டாம். இதில் என்னோட ஒரு யாழ்ப்பாணத்தில் வேலை செஞ்சு வந்தேன். வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் நல்லா சும்மா சாதாரண பிள்ளைகள் மேலே கேட்குறலாம் வேண்டி கொடுத்து கொஞ்சம் ஒரு ஆள் தான் அவர். பாருங்க இப்போ பாருங்க அப்பாட இதை பாருங்க. தம்பி வந்து காலையில் மா இல்லாமல் டீ பிளேன் டீ குடிக்க இல்லாமல் போயிட்டாருன்னு சொல்லிட்டு போட்டு தனக்கு வந்து மெட்ரஸ் வேண்டதுக்கு 17,000 வந்து என்னட்ட காசு உங்களுக்கு வண்டி எடுத்துட்டாரு. ஆனால் சொல்கிறாரு அந்த காசில் வந்து மாப்பட்டி வண்டி கொடுக்கணும் தம்பிக்கு டீ குடிக்கிறதுக்குன்னு சொல்கிறார். அவள் தான் தகப்பன். அப்பான்றதுல அப்பாண்டா தெய்வத்து சமன். இப்போ தான் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. தான் மெட்ரஸ் இல்லாமல் சுருண்டு உடம்பு சுருண்டா போகிற பரவாயில்ல. இந்த மகனுக்கு ஒரு மாப்பட்டி வண்டி கொடுக்கணும் இந்த காசில் என்று யோசிக்கிறாரு. அதான் தந்தை சரியானே. அப்போ அப்படியான ஒரு யோசனை. அப்போ தந்தை எப்படியானவருண்டு நமக்கு தெரியும். தந்தையும் தாயும் தான் தெய்வங்கள் சொல்லுவாங்கன்னு அந்த வகையில் அவரும் ஒரு தெய்வமாக தான் இருக்கிறாரு பிள்ளைக்கு. அப்போ நாங்கள் வந்து அந்த அம்மாவுக்கு அதாவது லண்டனில் இருக்கிற பேர் குறிப்பை விரும்பாத அந்த அம்மாவுக்கு வந்து நன்றியை சொல்கிறேன். அந்த அம்மாவோட வாட்ஸ்அப்பில் பற்றி சொல்கிறேன். ஃபோன் அந்த இதுக்குள்ளே ஃபோன் எடுத்துவாங்க. அதுக்குள்ளே அந்த அக்காட கடைசி இலக்கம் வந்து 2021. அப்போ அந்த அக்காவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு
மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கல இந்த மீதி பணம் 3000 தரேன். சரியா? யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. இது வந்து 3000 வந்து நான் நினச்சிருந்த பேசி கிடைக்கன்னு சொல்லி நான் 5 தான் தெரியும், திருப்பி போயிடலாம் போயிட்டு 3000 ஓகே நெக்ஸ்ட் டைம் தரேன். சரியா? அப்போ உங்களுக்கு மிகவும் மனமார்ந்த ஆத்மாத்மான நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஐயாவுக்கு வந்து இந்த பிள்ளைக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு ஒரு மெஷின் பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்க என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.